கதி அப்படி என்றால் என்ன? அதுவும் ஒரு குருவிடம் நான் சரணாகதி அடைவது அப்படின்னா என்ன குருஜி? அப்படி அடைஞ்சா என் வாழ்க்கை எப்படி மாறும்? முதல்ல இந்த சரணாகதி, சரண்டர் அப்படிங்கிற வார்த்தை கோடானு கோடி மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது. வார்த்தையாத்தான் தெரிஞ்சிருக்குதே தவிர அதோடைய அர்த்தம் புரியவில்லை. சரணாகதின்னா நான் என்னைய கொண்டு போய் என் குருவிடத்தில் மொத்தமாக கொடுத்துட்டேன், அவருக்கான வேலை பார்க்குறேன், அவர் கூடவே நான் இருக்கிறேன், 25-30 வருஷமாக நான் அவர் கூட சரணாகதி அடைஞ்சு இப்போ அவர் சொல்கிறது தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு பேர் சரணாகதி இல்லை. அந்த குரு கூடவே இருப்பாங்க, வேலையெல்லாம் செய்வாங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு விருப்பு வெறுப்புகள் இருக்கும். குடும்பம் இருக்கும், ஒன்று இருக்கும், எல்லாமே இருக்கும். இதுக்கு பேர் சரணாகதி இல்லை. மேலோட்டமாக பார்க்கும்போது இது சரணாகதி இல்லை. சரணாகதி அப்படின்னா நான் ஏதோ ஒன்றை என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் நான் குருவிடத்தில் கொடுத்துட்றேன். எப்பா நீ தான்ப்பா இனிமேட்டு, இனி நான் கிடையாது, இந்தா நீ என்னை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். இதுக்கு பேர் தான் சரணாகதி என்று பேர். இப்போ நீ எதை குருக்கிட்ட போய் கொடுக்க முடியும்? இப்போ என் சொத்தை கொண்டு போய் நான் சரணாகதியாக உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நான் கேட்குறேன், முதல்ல இது உன் சொத்தே கிடையாது. இப்போ என் வீடு வாசலை கொண்டு போய் நீ கொடுக்குற, இது உன் வீடே கிடையாது, இது எங்கேயோ வழியில் வந்தது தானே. இப்போ உனக்கு உயிர் போயிடுச்சுன்னா அந்த சொத்து பூரா போயிடும்ல, எல்லாமே போயிடும் இல்லையா? ஸோ வீடு ஒன்றுது இல்லை. அப்போ வீடை கொண்டு போய் கொடுக்க முடியாது. உன் சொத்து பத்தை கொண்டு போய் குருக்கிட்ட கொடுத்தாலும் அது சரணாகதி கிடையாது. நிறைய பேர் சொல்லுவான், என் வீடு வாசல் எல்லாத்தையும் கொண்டு போய் நான் இந்த அமைப்புக்கு கொடுத்துட்டு நான் அப்படியே சரணாகதி ஆகிட்டேன். அதுக்கு பேர் சரணாகதி கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள் வீடு கொடுக்கலாம், உங்கள் சொத்தை கொடுக்கலாம், உங்கள் பிள்ளையை கொண்டு போய், ஏன்னா உங்கள் பிள்ளையே கிடையாது, அது எங்கேயோ இருந்து வந்ததில்லை. உயிர் கொஞ்ச நாளைக்கு உங்கள் கூட இருக்குது. வீடும் அப்படித்தான், எவனோ ஒருத்தன் வந்தால் கொஞ்ச நாளில் பிடுங்கிடுவாங்க. அப்போ உன்னோட சொத்து கிடையாது. நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி நான் கொண்டு போய் ஒருத்தட்ட கொடுக்க முடியும்? அப்போ வீடு கொடுத்தால் அது சரணாகதி இல்லை, உன் உடம்பை கொடுத்தால் அது சரணாகதி இல்லை, உயிரை கொடுத்தாலும் சரணாகதி இல்லை. உயிரும் உனக்கு சொந்தம் இல்லை, அது மேலிருந்து கடவுள் கொடுத்த உனக்கு, அது உன்னுடைய சொத்து கிடையாது. அப்போ சரணாகதினா என்ன? நமக்குன்னு என்னங்க இந்த உலகத்தில் இருக்குன்னா ஒன்று தாங்க இருக்குது. நம்ம உருவாக்குனது நம்ம சொத்து என்ன தெரியுங்களா? நம்மளுடைய மனம் மட்டும்தாங்க. இப்போ என்னோட மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நான் உருவாக்குனது. என்னப்பா, என் வீடு, என் சொத்து, என்னோட காரு, என் குழந்தை, என் பேரன், என் பேத்திங்கிற இந்த மைண்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தாங்க நான் உருவாக்குனது. அதை கடவுள் கொடுக்கல, எங்கள் அப்பா அம்மா கொடுக்கல, நான் உருவாக்கி வச்சுருக்கேன். அப்போ சரணாகதின்னா எனக்கு சொந்தமானதுன்னு பார்த்தா என் சொத்தோ வீடோ இல்லை கடையோ எதுவுமே கிடையாது. என் மைண்டு மட்டும்தான் எனக்கு சொந்தம். ஸோ எனக்கு சொந்தமானதை மட்டுமே நான் குருவிடம் போய் சரணாகதியாக கொடுக்க முடியும். அப்போ என் மைண்டையே மொத்தமாக அவர்கிட்ட கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா என் மைண்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? ஏகப்பட்ட ஆசைகள் இருக்குது, வெறுப்பு இருக்குது. எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்காது, எனக்கு இதை செய்யணும், அதை செய்யக்கூடாது, இது என் வீடு, இது என் அப்பா, என் அம்மா, அவ்வளவும் என் மைண்டுக்குள்ளே இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போய் இது எதுவுமே இனி நான் செயல்பட போகிறதில்லை, இதையே நீயே வச்சுக்க அப்படின்னு அதை கொண்டு போய் எல்லாத்தையும் அவர் காலடியில் போட்டோம்னா இப்போ என் மைண்டு வேலை செய்யாது. அப்போ என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மூச்சு, நான் என்னுடைய செயல், சொல் எதுவுமே இப்போ நான் பண்ண போகிறதில்ல, எனக்காக என் குருநாதர் எல்லாம் செய்வார் அப்படின்னு அந்த மைண்டை தூக்கி அவன்கிட்ட கொடுத்துரும். அவ்வளோதான். இதுதான் சரணாகதி என்று பெயர். எனக்கு சொத்தாக இருக்கிறதை மட்டும்தான் நான் கொடுக்க முடியும். அது கூட நீங்கள் கொடுக்க முடியாது. அப்போ நான் என்ற அகங்காரம் வந்துவிடும். அது தானாகத்தான் நடக்கும். இப்போ நான் என் மைண்டை பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு என்னைக்கு வருதோ அப்போ தான் நீங்கள் அதை தூக்கி போட முடியும். இதுக்கு பேர் தான் சாய்ஸ்லெஸ் லைஃப்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டோம்னா சரணாகதி அடைகிறதுனா நம்ம எதுவுமே இல்லை. அவங்க 4 மணிக்கு எந்திரிப்போம், சாப்பாடு மணி அடிப்பாங்க, சாப்பாடு சாப்பிடுவோம், இந்த வேலை பண்ணுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம். இது ஒரு உயர்ந்த நிலை, பெரிய ஃப்ரீடம்ங்க. நம்ம எதுவுமே பண்ண முடியாது.
எல்லாமே மைண்டே தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டோம். இதுக்கு பேர் தான் சரணாகதி. மனதை கொடுப்பது தான் சரணாகதி. உங்கள் உடம்பையோ சொத்தையோ பிள்ளையையோ பொருளையோ கொண்டு போய் குருநாதரிடம் கொடுப்பது சரணாகதி அல்ல. அது கொடுத்துருந்தாலும் நம்ம பிடிச்சி வச்சுருப்போம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த மனதை கொண்டு போய் கொடுக்க முடியாது, அது தானாக நடக்கும். மனத்தை நான் பிடித்து வைத்திருக்கிறேன் என்று எவன் ஒருவன் உணர்கிறானோ அப்போ தான் அதை தூக்கி போட முடியும். தூக்கி போடுறதுங்கிறது நடக்காது. அதுவும் ஒரு அகங்காரத்து செயல்தான். அதில் ஒரு சூட்சமம் இருக்கிறது. அது குருவிடம் போகும் பொழுது அது புரியும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ சரணாகதினா என்னன்னு புரிஞ்சிருக்கா? இப்போ புரிஞ்சிருக்கும்.